ஹாய் ஆல், வெல்கம் வெல்கம் டு உஷா vlogs. இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். காலைல 6:30 ஆச்சு. இன்றைக்கி என்ன டிஃபன் செய்யலான்னு பார்த்தா ஸ்வீட் கார்னு அப்புறமா உப்புமா தான் செய்யலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுதான் பெரிய டாஸ்க்கு. செப்பரேட்டாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தின்னு நரட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுருங்க. நல்லாயிருக்கும் இது காலைல டிஃபனுக்கு. இன்றைக்கி லன்ச் இல்லை, சாட்டர்டேல என் பொண்ணுக்கு லன்ச் இல்லை, டிஃபன் பாக்ஸ் இல்லை. அது காலை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு இருக்கேன் ஸ்டவ்வில். அது விசில் வரட்டும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம உப்புமாக்கு என்ன வேணுமோ அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டு நான் மூடி வச்சிடறேன் குக்கரை. அது ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நான் உப்புமாவுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ரவை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதே ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம உப்புமா தாளிச்சிக்கலாம். வறுத்த ரவை செப்பரேட்டாக வச்சுட்டு நம்ம அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் தான் செய்யுது உப்புமா, 2 பேருக்கு தான், அது கொஞ்சமாக போதும். உப்புமாவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு அதிலே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு கையில் ஃபோனை வச்சு இன்னொரு கையில் பண்ணி ஸ்டவ்வில் வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுக்கல உப்புமாவுக்கு.